கேரளா ஸ்டேட்ல திருவனந்தபுரம் அருகே இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல் ஏரியா தான் நந்தன்கோட். ஆனா அது ஏப்ரல் 8, 2017 வரதான். அன்னைக்கு நைட் 11 இருக்கும். அந்த ஏரியால இருந்த எல்லாருக்குமே ஒரு விதமான பேட் ஸ்மெல் ஒண்ணு வருது. அந்த ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னு அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனை எரிச்சா எந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி இருந்ததா சொல்றாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் ஃபோர்ஸோட வந்தாங்க. வந்து அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போனதுமே அவங்களுக்கு தெரிஞ்சது இது சாதாரண கேஸ் இல்லை, இது இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டிஸ்டர்பிங் சைக்காலஜிக்கல் கிரைம் கேசஸ்ல ஒண்ணு. அங்க அப்படி என்னதான் பார்த்தாங்க, ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 4 பேர் பாதி உடல் எரிஞ்சு ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து கிடந்ததை பார்த்தாங்க. இந்த கேஸ் எப்படிப்பட்ட கேஸ்னா, உள்ள போய் பார்த்த போலீஸ் எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல இது மறக்க முடியாத கேஸ்ன்னு சொல்ற அளவுக்கு மோஸ்ட் டிஸ்டர்பிங் கேஸ். போலீஸே நடுங்குற அளவுக்கு இந்த கொலையை பண்ணது யார், ஏன் இப்படி பண்ணா, வாங்க பார்க்கலாம். நந்தன்கோடு இந்த ஏரியா ஜென்ரலாவே ரொம்ப ரிச் ஃபேமிலிஸ் இருக்கிற ஏரியா. அங்க இருந்த ஒரு வீட்டுல நடந்த சம்பவம் தான் இது. அந்த வீட்டுல இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெல் எஜுகேட்டட். அப்பா ராஜதங்கம், இவர் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். அம்மா டாக்டர் ஜீன் பத்மா, இவங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட். இவங்களோட பொண்ணு கெரோலின், இவங்க சைனால MBBS முடிச்சுட்டு அப்பதான் வந்திருக்காங்க. பக்கத்துல இருந்தவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபேமிலி ஒரு குவைட்டான ஃபேமிலி, அவங்களால இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் நடந்ததில்லை. வெளியில இருந்து பார்த்தா இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. பணம், ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட் எல்லாமே இருந்துச்சு. அவங்க பையன் கேடல் ஜின்சன் ராஜா ஆஸ்திரேலியால ஹையர் ஸ்டடீஸை பாதியிலே விட்டுட்டு வந்ததா சொல்றாங்க. அவன் திரும்பி வந்ததும் அவனோட பிஹேவியர் ரொம்பவே மாறி இருந்ததை அவங்க ஃபேமிலி நோட் பண்ணிச்சு. ரூம்குள்ள லாக் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட சரியா பேசுறது இல்லை. பேசும்போதெல்லாம் தன்னை யாரோ ஃபாலோ பண்றதாகவும், அவனுக்கு வீட்டுல இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கறதாகவும், இந்த வீட்டுல அமானுஷம் ஏதோ இருக்கிறதாகவும், அதை நம்ம எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா அந்த ஃபேமிலி அதை அப்ப சீரியஸா எடுத்துக்கல. ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், பின்னாடி சரியாயிடும் அப்படின்னு அதை லேசா எடுத்துக்கிட்டாங்க. 2017 ஏப்ரல் 8 அந்த இரவு அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா யாருக்குமே தெரியாது. போலீஸ் என்ன அசியூம் பண்ணாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி இந்த ஹாரர் விஷயம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் படி ஃபர்ஸ்ட் அவன் கொலை செஞ்சது அவங்க அம்மாவை ரொம்பவே கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருக்கு. செகண்ட் அவங்க அப்பாவை, தேர்ட் அவ சிஸ்டர், ஃபோர்த் ரிலேட்டிவ் ஒருத்தாங்க. ஒருத்தரையும் ரொம்பவே கொடூரமான முறையில் கொண்டு இருக்காங்க. இந்த மர்டர் சாதாரண கோவத்தில் நடந்த மாதிரி இல்லை. இந்த கொலைகள்ல ரொம்பவே அதிகமான வயலன்ஸ் இருந்திருக்கு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, கொலை மட்டும் இல்லை, கொலை நடந்த இடமே அவ்வளோ கொடூரமா இருந்திருக்கு. அவங்கள கொலை மட்டும் பண்ணல, அவங்கள டார்ச்சர் பண்ற மாதிரி பாதி உடம்பை எரிச்சிருக்கான். அந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் ரத்தக்கரை, எல்லாமே உடஞ்ச ஃபர்னிச்சர்ஸ். இன்வெஸ்டிகேட்டர் சொல்றத பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள பல மணி நேரம் ஏதோ ஒரு குழப்பமான விஷயம் நடந்திருக்கலாம். சில நாட்களா அந்த வீட்டுல இருந்து யாருமே வெளியே வரல. பக்கத்துல இருந்தவங்களும் அதை இனிஷியலா கவனிக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து ரொம்பவே ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் ஒரு ஃபோர்ஸோட வர்றாங்க. அந்த வீட்டோட மெயின் கேட் பூட்டி தான் இருந்துச்சு. அந்த கேட்டை உடைச்சி போலீஸ் உள்ள போனாங்க. அங்க அவங்க பார்த்த விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஃபீஸர் கூட அதை பார்த்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனதா சொல்றாங்க. ஒரு ரூம்ல எரிஞ்ச பாடி, இன்னொரு ரூம்ல எங்க பார்த்தாலும் ரத்தம், கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு பாடி, மொத்தமா 4 பேர் பாதி உடம்பு எரிஞ்ச நிலையில கொடூரமா இறந்திருந்தாங்க. போலீஸ் இனிஷியலி கன்ஃபியூஸ்டு, இது மர்டரா இல்லை சூசைடா? ஆனால் அவங்க குயிக்காக ரியலைஸ் பண்ணது இது கிளியர்லி பிளான்ட் மர்டர். போலீஸ்
இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண விஷயம், அவுட் சைடர் யாருமே உள்ள வரல. அப்போ உள்ள இருந்த யாரோ தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். அப்போதான் அவங்க அட்டென்ஷன் அவங்க பையன் மேலே போகுது. ஏன்னா அவன் மட்டும்தான் இதில் மிஸ்ஸிங். கேரளா போலீஸ் நேஷனல் வைட் அலர்ட் கொடுத்தாங்க. பல இடத்துல தேடினாங்க. அவனை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்போ அவனோட ரியாக்ஷன் இதுதான். இதுக்கு மேலதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. போலீஸ் இன்ட்ராகேஷன்ல அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்தியா ஃபுல்லா ஹெட்லைன் ஆச்சு. அவன் என்ன சொன்னான்னா, அவங்கெல்லாம் ஏலியன்ஸ் என்னை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, அதனாலதான் நான் அவங்கள கொன்னுட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருந்துச்சு, அதுவும் அவங்கள கொலை பண்ண தான் சொன்னுச்சு. அவனுக்கு ஹாலுசினேஷன் இருந்ததாகவும் சூப்பர் நேச்சுரல் தாட்ஸ் வந்ததாகவும் லேட்டராக வந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இந்த கேஸ்க்கு அப்புறம் அவனோட மென்டல் ஹெல்த்தை பற்றி பெரிய ஒரு டிஸ்கஷனே ஸ்டார்ட் ஆச்சு. பல சைக்காட்ரிஸ்ட் அவனை அனலைஸ் பண்ணதில் என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஸ்கிரிட்சோஃபோனியா மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டர் இருந்ததாகவும், ஸ்கிரிட்சோஃபோனியானா என்னன்னா 3 படத்தில் தனுஷுக்கு இருந்த ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ மாதிரி. இதோட சிம்டம்ஸ் என்னன்னா, நமக்குள்ளேயே வாய்ஸ் கேட்கும், நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கெல்லாம் ஏலியன்ஸ் மாதிரியே தோணும். நல்ல ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி, லக்ஸரியான லைஃப்ஸ், வெளியிலேருந்து பார்த்தா ஹாப்பியான ஃபேமிலி கூட. ஆனால் உள்ள அன்ட்ரீட்டட் மென்டல் இல்னஸ் ஸ்லோவா எல்லாத்தையுமே அழைச்சிருச்சு. இந்த ஒரு கேஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டர். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுன்னு இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கும் இந்த கேஸை பற்றி நினச்சாலே பல பேர் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.